ஹை காய்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தோம்னா கொஞ்ச நாளாகவே துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் சமீரன். வெல்கம் டு சமீர் வியூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், தூய்மை பணியாளர் வேலை வந்து இப்போ பேசிக்காகவே அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்குது. இதை வந்து தனியாருக்கு வந்து அரசாங்கம் வந்து கொடுக்க போகுது, தனியார் தான் இனிமேல் எடுத்து நடத்த போகுது அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து தூய்மை பணியாளர் வேலைங்கிறது வந்து கவர்மெண்ட் இருக்கிறது நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் தான் இத்தனை வருஷமாக நடத்தி நிர்வாகம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேலை பார்க்குற மக்கள் மேக்சிமம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே ஏழ்மையான மனிதர்கள் தான் இதில் அதிகமாக வேலை செய்கிறாங்க. இது கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரும், அவங்க குடும்பத்துக்கு நல்லது, அவங்க குள்ளக்குட்டிகள்லாம் படிக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வசதி இருக்காது மேக்சிமம். ஏன்னா அவரோட வசதி இருந்தால் அவங்க வந்து வேறு வேலை பார்ப்பாங்க, அப்புறம் வந்து அவங்க பிள்ளை குட்டிகள்லாம் படிக்க வச்சுப்பாங்க. அவங்க வசதி கம்மியாக இருக்கனால, அவங்களால ஏழ்மையாக இருக்கனால தான் மெயினாக வந்து இந்த வேலை பார்க்குறாங்க. இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அவங்க பிள்ளை எல்லாருமே படிக்கிறாங்க. இதை வந்து இது வந்து தனியாருக்கு கொடுக்குறதுங்கிறது அரசு பண்ணுறது வந்து முட்டாள்தனமான விஷயம். அவங்களோட வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் அது. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இவங்க நினைக்கிறதோட சம்பளம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம், அவங்களுக்கு நினைக்கிறதோட எக்ஸ்ட்ராமே கவர்மெண்ட் பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? நம்ம வீட்டோட வாசலை சுத்தம் பண்ணுறாங்க, நம்ம தெருவை, நம்ம ஊரை, கழிவுகளை, அவ்வளோ விஷயத்தையும் சுத்தம் பண்ணுறாங்க. இது யார் வந்து செய்ய முடியும்? அவ்வளோ படித்து அவ்வளோ பார்க்குற அவங்களுக்கே அவ்வளோ சம்பளம், அவ்வளோ இது பென்ஷனு, அவ்வளோ லீவு கொடுத்து எல்லாமே பண்ணுது கவர்மெண்ட்டு. ஆனால் இவங்களுக்கு வந்து கொடுக்குறது தப்பே கிடையாது. இவங்க ஒரு நாள் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஊரே நாரி போயிடும். இதை வந்து கவர்மெண்ட்டு தான் யோசனை பண்ணி முடிவெடுக்கணும். அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ஏன் தனியார் கொடுக்குறோன்னு சொல்லுதுன்னா, இதை வந்து எங்களால் செலவு பண்ண முடியல, மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, அப்படிங்கிறனால நாங்கள் கொடுக்க வரோம், வருமானம் பத்தலை எங்களுக்கு, அப்படிங்கிறனால நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது வந்து தனியாருக்கு போயிட்டுனா தனியார் வந்து நல்லா புது புது டெக்னாலஜிலாம் வச்சு செய்வாங்க, இன்னும் நல்லாவே மேம்படுத்துவாங்க, சீக்கிரமாக விரைவாக பணிகள்லாம் முடிப்பாங்க. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வரும், அப்படியே எடுத்து தூக்கி குப்பையை கொட்டிட்டு அப்படியே போயிடும். அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிலாம் புதுசாக வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா. ஆனால் இதே விஷயத்த வந்து கவர்மெண்டால் பண்ண முடியாதா? கவர்மெண்ட் என்னென்னமோ பண்ணுது. 1000 கோடி ரூபாய்க்கு ஏதோ பேனா செலவைக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு அந்த செலவைக்குது, இது இத்தனை கோடி ரூபாய்க்கு இதை பண்ணுது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுது. அப்படி பண்ணுறப்ப இதையே பண்ணக்கூடாது. இந்த மக்களுக்கு தூய்மை குப்பை அள்ளுறவங்க அவங்களுக்கு வந்து செய்கிறதுல என்ன கஷ்டம் கேட்குறேன். இது ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்க வறுமை கூட கீழே இருக்கிறவங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா 45 வயசு 50 வயசு ஆகுது எனக்குங்க, இந்த தொழிலை விட எனக்கு எந்த தொழிலுமே தெரியாது, இது வந்து ப்ரைவேட்டுக்கு போயிட்டுனா உங்களுக்கு வயசாகிட்டு பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வேலையை விட்டு அனுப்பி விட்ருவாங்க. இப்போ நாங்கள் வேலையை விட்டு போயிட்டோன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? நாங்கள் வந்து அன்னன்னைக்கு சாப்பிட்ற நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம் இப்போதைக்கும். இப்போ எங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஒன்றுமே சோத்துக்கே வழி இல்லாமல் நடுவுக்கு தான் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க சில விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து அரசு வந்து ஏன் அவ்வளோ மோசமாக அவ்வளோ கடினமாக நடந்து கொள்ளுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு பல வருஷமாகவே அரசு தான் நடத்திட்டு கொண்டுகிட்டு இருக்கு. இத்தனை ஆட்சி இத்தனை இது வந்ததுமே. இப்போ என்னமோ புதுசாக வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டாக மாற்றி அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து டெண்டர் விட்டு அதை விட்டு அதில் எத்தனை கோடி மோசடி அப்படிங்கிற மாதிரி வருமாங்கிறது தெரியலை. இந்த போராட்டம் வந்து நடக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கல. ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து அப்ரூவல் கேட்டிருக்காங்க, கொடுக்காதனால வேற என்ன பண்ணுவாங்க? அவங்க போராடி தான் ஆகணும்னு சொல்லி போராடிட்டாங்க. இதில் வந்து யாரோ ஒருத்தவங்க கேஸ் கொடுத்து அந்த கேஸ் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இவங்களை உடனே அப்ரூவப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் போலீஸ்காரெல்லாம் வந்து என்ன செத்த மக்கள் அடித்து கைகாலெலாம் உடச்சி அந்த மாதிரி ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்க வந்து உண்மையாக சொல்ல போனால் கைகாலெலாம் தொட்டு கும்பிடணும், அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப தூய்மையான பணி செய்கிறவங்க அவங்க. ஏன்னா இந்த மாதிரி பணியெல்லாம் நம்ம செஞ்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து யாருக்காக அந்த வேலை பண்ணுறாங்க? நமக்காக தான். நம்ம வீட்டு வாசலில் சுத்தமாக இருக்கணும், நம்ம தெரு நடந்து போகிறோம் அது நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், சாக்கடை அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, சாக்கடையில் குப்பை சேர்ந்துடக்கூடாது. அந்த மாதிரி நம்மளோட தேவைக்கு தான், நம்மளோட நன்மைக்கு தான். இப்போ நம்ம வந்து அது பண்ணலைன்னா நமக்கு நோய், நமக்கு தான் அந்த பிரச்சனை உண்டாகும், நமக்கு தான் அது வந்து சிக்கல். அவங்கள வந்து தண்டிக்கிறது, அவங்க வந்து பண்ணுறது எல்லாமே நமக்கு தான் சிக்கல். ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களும் நாங்கள் வந்து இன்னுமே வேலை செய்ய மாட்டோம், 10 நாளைக்கு 15 நாளைக்கு வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா யார் வேலை செய்வா? இது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு. இது வந்து கவர்மெண்ட் என்ன காரணத்துக்காக இப்படி பண்ணுதுன்னு தெரியல. கவர்மெண்ட்டுக்கு வந்து காசே இல்லாத மாதிரி அப்படி இல்லை இது இல்லை, இதனால தான் நாங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு மாத்திரங்கிறது. ஆனால் கவர்மெண்ட் வந்து எத்தனை கோடியோ எதுக்கெல்லாம் செலவு பண்ணுது. இவங்களுக்கு நினச்சா பண்ணலாம்.
இப்போ நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து பென்ஷன் போயிடும், எங்களோட சம்பளம் குறைஞ்சிரும். மெயினாக அவங்க சொல்கிறது என்ன, எங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் பாதிக்கு மேலே குறைஞ்சிரும் எங்களுக்கு சம்பளம். அப்போ எப்படி அவங்க குடும்பம் நடத்துவாங்க? ஆல்ரெடி கொடுக்குறதே கம்மியாக சம்பளமாக தான் இருக்கும். அதுலேயும் பாதி சம்பளம் கொடுத்தா எப்படி குடும்பம் நடத்துவாங்க? பிஎஃப் பணம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பணம் வரும் இதில் கவர்மெண்ட்லேருந்து. இதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களோட பிரச்சனைகள் தீரும். அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, அது கொடுப்பாங்க. அவங்களும் நகை வாங்கணும், உழைக்கணும், சம்பாரிச்சு புது ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்கும் தானே. இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வேலைக்கு செஞ்சால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்படிலாம் ரூல்ஸ் கிடையாது. அவங்க பார்க்குற வேலைக்கு அவங்க சம்பளம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா வந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப 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 மோசமான வேலையும் கூட. அதை வந்து நம்ம பார்க்க கூட முடியாது சில நேரத்துல எல்லாம் அந்த வேலையை. அப்படி இருக்கிற வேலையை அவங்கள்ட்ட செய்கிறப்ப அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இன்னும் உயர்த்தணும். இப்போ கொடுக்குறாம சம்பளம், சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிச்சு அவங்கள வந்து நிறைய விஷயத்த பண்ணணும் கவர்மெண்ட்டு. ஆனால் அப்படி பண்ணாமல் இருக்கிற சம்பளத்தையே ஒழிக்கிறது பார்க்குறாங்க. அப்புறம் வந்து வேலை வீட்டுக்கு போனீங்கன்னா வேலை பார்த்தா சம்பளம், வேலை இல்லைன்னு சேலரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிடுவாங்க. பிஎஃப் பணம் அந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. சேலரி பாதி கட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதுதான் இதில் இருக்கிறது கெட்ட விஷயம். இதுக்காக தான் இந்த மக்கள் மெயினாக போராடுறாங்க. அவங்க போகிறதுல தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இவ்வளோ மோசமான வேலை பார்க்குறவங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும் தவிர இவங்களை என்றைக்குமே நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. இது வந்து இந்த அரசுக்கு நல்லது கிடையாது. இது வந்து ஒரு மக்களும் வந்து அவங்க இந்த கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye, see you. I am your Samidin. Thank you for watching.